welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோல ரசமலை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா அப்ப மறக்காம Subscribe பண்ணிடுங்க. முதல்ல பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 1 லிட்டர் பாலை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊத்தாம காய்ச்சி எடுத்துக்கோங்க. அது பொங்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ண அப்புறமா அது கூட இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் விரிங்கர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ரெண்டுத்தையும் கலந்துட்டு இது கூட இந்த வினிகரையும் தண்ணியும் கலந்துருக்கிறத வந்து இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டி வச்சு இப்படி பண்ணிடலாம். அப்போ அது சீக்கிரமாக கேர்டல் ஆகி வரும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டு நல்லா கேர்டல் ஆகிடும். அது தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அதுக்கு அந்த வடிகட்டுற பாத்திரம் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி மஸ்லின் துணி இல்லைன்னா காடா துணி இல்லை நீங்கள் சாப்பிட கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற என்ன டவல், க்ளீனான டவல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாலை வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். கீழே வச்ச பாலை இதை எடுத்த உடனே வந்துட்டு இதில் தண்ணி கலந்துடலாம். தண்ணி கலந்து இப்படி எடுத்துக்கலாம். அப்படிதான் அந்த வினிகர்லாம் போயிடும். நல்லா கழுவி எடுத்துருங்க. ஜஸ்ட் 2 சொட்டு இப்போ தட்டெடுத்து ஒரு வடிகட்டியோ இல்லை ஏதாவது இல்லை நீங்கள் நேராக தட்டிலே வச்சிடலாம். வச்சு இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சிடலாம். அப்போ இது இன்னும் நல்லா தண்ணி ஏறிடும். இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இதை பிசையலாம். இப்போ இன்னொன்று ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் பால் வந்துட்டு காய்ச்சிக்கலாம். ரொம்ப சுண்ட வேணாம், கொஞ்சம் அந்த சுண்டி வர பதம் வந்தால் மட்டும் போதும். சமயத்தில் இந்த சேர்ற ஏடில் வந்துட்டு கொஞ்சம் ஓரமாக எடுத்து விட்டுலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ போட்டுருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இங்கே குங்குமப்பூ இல்லை.
இப்போதைக்கு எனக்கு எங்கேயும் கிடைக்கவும் இல்லை, அதனால் நான் அதை சேர்க்கலை. சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் நான் வந்துட்டு பாதாமும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு ரசமலாய்க்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சாதா பாத்திரம் எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன். இதில் 4 கப்பு ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் சர்க்கரை வந்துட்டு இதில் நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சி வந்து ஒரு கம்பி பதம் வந்த அப்புறமா இதில் ரசமலாயை பிசைஞ்சு அதில் இதுக்குள்ளே போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த கிட வச்ச பால் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். இதை உடனே உடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பிசைஞ்சு எடுக்க நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். சேர்த்து கலந்துட்டுருக்கோம். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு வரும், அது வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு வர ஒரு 10 நிமிஷமாச்சு எடுக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க அது வரைக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இந்த மாதிரி நசுக்கி இந்த மாதிரி நல்லா நசுக்கி பிசைஞ்சுக்கலாம். இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணியில் போடும்போது அந்த உருண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். எப்படி குலோப் ஜாம் உருட்டுவோமோ அந்த மாதிரி கைக்கு இடையில வச்சு நல்லா உருட்டிடும். இது வந்து அந்த சக்கரை பாகு 1 கம்பி பாதம் வந்து அந்த சக்கரை பாகில் வந்து போட்டுக்கலாம். லைட்டாக அப்படி அழுத்தி விட்டுக்கலாம். அதே ஷேப் வரதுக்காக கொஞ்சோண்டு அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த சக்கரை பாகு வந்துட்டு
உருண்டை பண்ணியிருக்கிறத வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆயிடுச்சு. இதே மாதிரி செட்டாக மற்றதும் போட்டு எடுத்துடலாம். இது வந்து எப்படி பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இந்த பண்ணியிருக்கிற இந்த ரசமலாயை இப்போ இது 3 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஸோ 3 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.